சேலம் மாவட்டம் மேட்டூர் காவிரி கரையோரத்தில் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். மேட்டூர் அணை நீர்மட்டம் 120 அடியை எட்டிய நிலையில் 1,50,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இந்த நிலையில் வெள்ள அபாய எச்சரிக்கையை மீறி கைக்குழந்தையுடன் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். எனவே அசம்பாவிதம் ஏற்படும் முன் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே சேதமடைந்துள்ள பள்ளியின் மேற்கூரைகளை சீரமைத்து தர விடியா திமுக அரசிற்கு முன்னாள் மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐயம்பாளையத்தில் இயங்கி வரும் இந்த அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் 117 மாணவ மாணவியர்கள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியின் 2 வகுப்பறைகள், சுற்றுச்சுவர் மற்றும் அருகில் உள்ள அரசு மாதிரி பள்ளியின் ஒரு பகுதி ஆகியன 3 மாதங்களுக்கு முந்தைய மழையின் போது நாசமாகியது. எனவே சீர்குலைந்த இந்த பள்ளி கட்டிடங்களை முறையாக சீரமைக்க அவர்கள் விடியா திமுக அரசை வலியுறுத்தி உள்ளனர். திருப்பூர் மாநகராட்சியில் பிளானிங் அப்ரூவல் வரியை உயர்த்தியதை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் மாமன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். திருப்பூர் மாநகராட்சி அலுவலகத்தில் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக உறுப்பினர்கள் பிளானிங் அப்ரூவல் வரியை உயர்த்தியதை கண்டித்து வெளிநடப்பு செய்தனர். விடிய அரசு ஏற்கனவே மின்கட்டண உயர்வு, சொத்து வரி, பாதாள சாக்கடை வரி, குப்பை வரி போன்றவற்றை உயர்த்தியுள்ள நிலையில் தற்போது பிளானிங் அப்ரூவலுக்கான வரியை 80% உயர்த்தியுள்ளது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் தரமில்லாமல் கட்டிவரும் சிவில் சப்ளை குடோன் பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி தடுத்து நிறுத்தினார். தென்மேற்கு பருவமழை காரணமாக வால்பாறை பகுதி பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையில் அப்பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இந்த நிலையில் சிவில் சப்ளை குடோன் தரமற்ற முறையில் கட்டப்பட்டு வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்த நிலையில் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்ற சட்டமன்ற உறுப்பினர் பணிகளை தடுத்து நிறுத்தியதோடு தரமான முறையில் கட்டுமானங்களை மேற்கொள்ளுமாறு ஒப்பந்ததாரருக்கு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தலைமை தபால் அலுவலகத்தில் பணியாற்றும் வடமாநில ஊழியர் ஒருவர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பதிவு தபால் அனுப்ப முடியாது, இந்தியில் மட்டுமே அனுப்ப முடியும் என கூறியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கோவில்பட்டி தலைமை தபால் நிலையத்தில் பணியாற்றும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஊழியர் ஒருவர் அங்கு பதிவு தபால் அனுப்ப வந்தவர்களிடம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பதிவு தபால் அனுப்ப முடியாது, இந்தியில் மட்டுமே அனுப்ப முடியும் என கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த மக்கள் தபால் நிலைய அதிகாரியிடம் புகார் அளித்த நிலையில் வேறு ஒரு ஊழியரை அமர வைத்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பதிவு தபால் வாங்கி அதற்கான ரசீது வழங்கினர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அடிப்படை வசதிகள் செய்து தராத திமுக ஊராட்சி மன்ற நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாத்தநத்தம் வடக்கு காலனி பகுதியில் முறையாக குடிநீர் வசதி, ஊரக வேலை திட்டம், ஏரியை தூர்வார வலியுறுத்தியும் அந்த பகுதி மக்கள் திமுக ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை வைத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டுகொள்ளாமல் ஊராட்சி மன்ற நிர்வாகம் அலட்சியம் காட்டி வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் விடிய அரசின் ஊராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகராட்சியின் கூட்டத்தில் பத்திரிகையாளர்களை செய்தி சேகரிக்க விடாமல் தடுத்ததாக கூறி பத்திரிகையாளர்கள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பொள்ளாச்சி நகராட்சி தலைவர் சியாமளா கூட்டம் தொடங்கும் போது மட்டும்தான் புகைப்படம், வீடியோ எடுக்க வேண்டும் எனவும் கூட்டத்தில் உறுப்பினர்களுடைய வாக்குவாதங்களை, குறைகளை கூறும்பொழுது எடுக்கக்கூடாது எனவும் கூறியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு பத்திரிகையாளர்கள் பொள்ளாச்சி நகராட்சி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஓய்வூதியத்தை 5,000 உயர்த்தி தரக்கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அகில இந்திய கட்டுமான அமைப்பு சாரா தொழிற்சங்கம் சார்பில் கூட்டமைப்பு தலைவர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியத்தை 1,200 5,000 உயர்த்தி வழங்க வேண்டும், இயற்கை மரண உதவித்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.